Hi student and parents, welcome back to YouTube channel. Round 2 கான சாய்ஸ் பில்லிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 178 to 142 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து கலந்துக்க போறாங்க. இவங்களுக்கான சாய்ஸ் பில்லிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீ ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 2 கான வேகன்சி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா TNU வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரவுண்ட் 2ல கலந்துக்க போற ஸ்டூடெண்ட் வந்து தயவு செய்து நீங்க செலக்ட் பண்ண போற காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்து சாய்ஸ் பில்லிங் ஆப்ஷன் வைங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோம்னா அந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து வேகன்சி இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்கு. ஸோ அப்படின்னு தான் கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ரவுண்டு 1லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலர்ட் ஆகாத போயிருக்கு காலேஜ். ஸோ அதனால் ரவுண்ட் 2ல் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிற காலேஜ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு வைங்க. நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜ் பிளேஸ்மெண்ட்டு, தென் அங்கே அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு வைங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாய்ஸஸ் அந்த ஸ்டூடெண்ட் வச்சிருக்காரு டாப் காலேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அலர்ட் ஆகுது போயிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுண்ட் 2க்கு வந்துட்டாங்க. ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 2க்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஒரு 200+, ஸோ 150+ அப்படின்னு சாய்ஸஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸிஸ்ட் வேணும்னா தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். எல்லாம் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட் காலேஜ் நாங்கள் அனலைஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் வச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் டைரெக்டாக எனக்கு காலும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பண்ணாலும் சரி. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 days வந்து டைம் கொடுத்துருவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்தோன்னு நீங்கள் லாக் பண்ணிடாதீங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட நீங்களோட பண்ண முடியாது. அதனால் 12 ஈவினிங் 5 PM உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது வரையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜ் கோடு கரெக்டாக இருக்கா, ஸோ பிரான்ச் கோடு சேம் நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் காலேஜ் கோடு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்து ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் பார்க்குற நியூ வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.